ஹல்லேலூயா. நாம் ஒரு பல்லவியை சேர்ந்த தேவன் பாடி உயர்த்துவோம், தேவன் நாமத்தை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கோலும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் ஒரு முறையா நம்ம சொல்லுவோமா? தேவனை பார்த்து நம்ம சொல்லுவோமா? மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? அந்த ஒரு நான் மீண்டும் கோலும் கடிவாய் அப்பா வந்தேன், அந்த ஒரு என்னை மீண்டும் ஒரு பரிவாரமா என்னை உயர்த்தினப்பா. எஸ், யாக்கோபு வெறும் கோலும் கையோடு வந்தான், தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அவனு 2 காய்கள் திரும்பி வந்தான். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாம், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றால் உன்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். Yes, Father, thank you Lord, thank you Father, thank you Jesus for everything. Yes, யாக்கோபு வெறும் கோலுடன் வந்தான். தேவனுடைய உடன்படிக்கை, தேவன் அவனோடு கூட பண்ணின உடன்படிக்கை யாக்கோபு வாழ்க்கையை மாற்றியது. இங்கே யாக்கோபு எவ்வளவு கடினமாய் ஓடினான், கடினமாய் உழைத்தான் அப்படிங்கிறத வச்சு அவன் ஆசீர்வாதம் இல்லை. இங்க தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவனாய் யாக்கோபோட வாழ்க்கையில இருந்தான்றதை வச்சுதான் ஆசீர்வாதம். இதைத்தான் நம்ம சங்கீதம் 46:10-11 சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு ஆண்டவர் 46:10-11 அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். எஸ், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். இந்த வார்த்தையை நம்ம தியானிக்கும்படியா கர்த்தர் நம்மை இன்று நம்ம கொடுத்திருக்கிற அந்த நாளுக்காக, இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த வெளிப்பாடுகளை இன்று நான் உங்களிடத்தை பகிர்ந்து கொள்கிறேன். பட்டற்ற மகிழ்ச்சி, ஆனந்தத்தை நான் கொள்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் தம்மை மறைத்து அவர் வெளிப்படுவதாக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபை குறித்து இங்க சொல்றாங்க, யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாங்க சங்கீதம் 46:10 அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன். அடுத்த வசனம் விதமா சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நாம் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு. நீங்க இந்த வசனத்தை வாசிச்சு பார்க்குறப்போ 2 இடத்துல, இது 11வது வசனம், அந்த அதிகாரத்துல 46:11 மட்டும் சொல்லல, 46:7 வசனத்தில் சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோர் அவர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னு நீங்க சொல்றதை நம்ம பாக்குறோங்க. ஸோ முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீ அமர்ந்துரு. அமர்ந்துரு அப்படின்னா அதுக்கு சொல்றாங்க, இந்த எபிரேயர் மொழிபெயர்ப்புல சொல்றாங்க டமாம். டமாம் அப்படின்ற டமாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ சும்மா இரு, பி ஸ்டில், நீ சும்மா இரு. ஸ்டாப், நீ நிறுத்து. சீஸ், ஸ்டாப் அப்படின்றாங்க, நிறுத்து. நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறியோ, நீ முன்னேறுன்றதுக்காக அந்த வேலையை முதல் நிறுத்து அப்படிங்கிறது ஸ்டாப். அடுத்து பி குவைட், அமைதலாயிரு.
அமைதியர், பேசாத, ஜிப் யுவர் மவுத், அமைதியர், ஸ்டாப் ஸ்ட்ரைவிங், ஸ்டாப் ஓவர் திங்கிங். ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டே இருக்காத மைண்ட்ல. நீ ஒரு விஷயத்தை அடையிறத மறுபடியும் அதை விரட்டி ஓடிட்டே இருக்காத, நீ அமர்ந்துருன்னு அர்த்தமா. நீ எல்லாவற்றையும் என்ன அப்படின்னா நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் அப்படிங்கிற மனநிலைய முதல்ல நிறுத்த சொல்ற தேவன். உன் முயற்சிய தேவனுடைய ஆளுகை கீழே ஒப்புக்கொடு. நீ முயற்சிய நீ நிப்பாட்டுறப்போ தேவனுடைய ஆளுமையை பார்க்க முடியும். தேவனுடைய ஆளுமை, சத்துவம், ஆளுகையை நீ என்ன பண்ணலாம் நல்லா பார்க்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன். இப்பொழுது என் பாதுகாப்பும் என்னுடைய ப்ரொவிஷனும் என்னுடைய ஜெயமும் என் விக்டரியும் தேவனிடத்துல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்கார்ந்து காத்திருக்கு. சிட் அப்படின்னா doesn't mean doing nothing. சிட் அப்படின்னா நீ ட்ரைவிங் பண்ணாத, மறுபடியும் போய் விரட்டி சேஸ் பண்ணி ஓடாத. ஸோ என்ன அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். அந்த முடிக்கப்பட்ட வேலையில நம்ம என்ன பண்ணணும், காத்திருக்கிறது தான் என்ன அப்படின்னா அமைதலாயிரு, அமர்ந்துரு அப்படின்னு. இந்த யாக்கோபோட தேவன் உயர்ந்த அடைக்கலம். ஏன் ஆண்டவர் யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலம்னு தாவீது இங்க எழுதுறாரு பாடுறாரு அப்படின்னா, யாக்கோப்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, யாக்கோபோட வாழ்க்கையை ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம்னா, இந்த ஆதியாகமம் பழைய ஏற்பாடு 29ஆம் அதிகாரம் 30, 31 இந்த அதிகாரத்தை வாசி 29, 30, 31 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்க அழகா தேவன் சொன்ன அந்த வார்த்தைகளை நீங்க பார்க்க முடியுங்க. தேவன் சொன்ன அந்த ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க ஊர்த்து கவனிக்க முடியும். இந்த பக்கம் 39 வரைய, நீங்க 31, 39 வரைய நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் சொன்ன அந்த 35 பக்கம் அந்த 39 வரை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்றாரு, யாக்கோபு வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு நீங்க பார்க்கலாம். இந்த ஜெனசிஸ் ஆதியாகமம் 29, 15, 30 அவ என்ன பண்றா அப்படின்னா, சும்மா தன்னுடைய மாமனாருக்கு வேலை செய்யாம என்ன பண்றா, ஒரு கூலியை கேட்கிறா. அவளுடைய அழகான 2வது மகள் ராகேலை கேட்கிறா. அதுக்கு அவ மாமனார் சொல்றாரு, 7 வருஷம் யாருக்கா வேலை பார்க்கணும். 7 வருஷம் வேலை பார்க்குறாங்க. வேலை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் கல்யாணம் நடக்குது. ஆனா ராகேலோட கிடையாது, லேயால ஸ்வாப் பண்ணிடுறான் முதல் ராத்திரியில. ஸோ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த நாள் தெரியுது தான் விரும்பின ராகேல் கிடையாது, லேயல் அப்படின்னு. அப்போ திரும்ப 2வது பொண்ணு, இன்னும் 7 வருஷம் நீ என்ன பண்ண, நீ வேலையை செய்யணும் எனக்கு அப்படின்னு. திரும்ப 7 வருஷம் ராயலுக்காக வேலை பார்க்குறான். ஸோ இங்க பாருங்க, அவன் ஒர்க் பண்றான். ஆனா அவனுடைய லாபம் மாமனார் மேனிப்புலேட் பண்றான், மாத்துறான். அவனுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் இருந்திருக்குங்க. ஸோ அவன் திரும்ப என்ன பண்றான் அப்படின்னா 7 வருஷம் மறுபடியும் ஒரு 7 வருஷம் என்ன பண்றான், வேலை பார்க்குறான். மறுபடியும் போராட்டங்கள் லைஃப்ல வருது. ஸோ ராகேலுக்கா 7 வருஷம் வேலை செய்யறான், மாமனார் ஏமாற்றான், மீண்டும் வேலை செய்யறான், மீண்டும் ஏமாற்றம், மீண்டும் சம்பள மாற்றம்னு அவன் என்ன பண்றான், 20 வருஷம் இந்த வாழ்க்கைக்குள்ள அவன் கடந்து செல்றாங்க. ஒரு 7 வருஷம், பின்பு ஒரு 7 வருஷம், பின்பு ஒரு 6 வருஷம். அப்போ 20 வருஷம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா வேலை பார்த்ததுல 10 முறை சம்பளத்தை என்ன பண்றான், லாபம் மாத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இடத்துல எல்ரோய் தேவனாய் பார்க்கிறார். எல்ரோய்னா பாருங்க, அந்த ஆதியாகமம் 31, 12 சொல்றாங்க, ஐ ஹாவ் சீன். கர்த்தர் சொல்றாரு, யாக்கோப்ல சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற எல்லாவற்றையும் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. லாபான் உனக்கு என்னென்ன வேலை செஞ்சானோ அத்தனை நான் பார்த்தேன் அப்படின்னு. அப்போ தேவன் இந்த இடத்துல எல்ரோய் தேவனாய், எலோகிம் தேவனாய், எங்கும் நிறைந்தவராய், உங்கள் மேல கரிசனை உள்ளவராய் இங்க இருக்கிறாருங்க. ஸோ இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய சம்பள மாற்றம், உயர்வு, உங்க வேலை செய்யற இடத்துல சேலஞ்சஸ், படிக்கிற இடத்துல, உத்தியோகம் செய்யற இடத்துல, இல்ல நீங்க வாழ்ற இடத்துல, குடியிருக்கிற இடத்துல எத்தனையோ லாபான்களை நீங்க சந்திக்கலாங்க. அந்த லாபான்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா உங்களை காண்கின்றவர், உங்களை காண்கின்ற எல்ரோய் உங்களோடு கூட இருக்கிறார். ஸோ இதுதாங்க பெரிய ஒரு வெளிப்பாடுங்க. நீங்க பார்க்கிற பிரச்சனைக்கு முன்பதாகவே மாமனார் அந்த யாக்கோபை பார்க்கிற சீன் 29வது ஆதியாகமம்ல படிச்சு பார்த்தீங்கன்னா, என் எலும்பின் எலும்பும் மாம்சமா இருக்கிறவனே அப்படின்னு முத்தமிடுறான், கொஞ்சிறான் தன் மருமகனா. ஆனா இப்படி நிறைய லாபான்கள் ஃபர்ஸ்ட் கொஞ்சினதுக்கு அப்புறம் அவருடைய முகங்கள் தெரிய ஆரம்பிக்குது. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் தன் மாமனார் யாருன்னு யாருக்கு தெரியுது, யாக்கோபுக்கு தெரியுதுங்க. ஆனா கர்த்தருக்கு இதுக்கு முன்பதாகவே லாபான் யார் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். ஸோ இந்த சிச்சுவேஷனை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷனை அண்டர்கோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா,
இந்த சுச்சுவேஷனை நீங்க பார்க்காதீங்க. அந்த சுச்சுவேஷனை இன்னைக்கு தான் நீங்க பாக்குறீங்க. இந்த லாபானை இன்னைக்கு தான் பாக்குறீங்க. பிரச்சனைங்க இன்னைக்கு தான் பாக்குறீங்க. ஆனா இந்த பிரச்சனைய நீங்க பார்க்கறதுக்கு முன்பதாகவே தேவன் அதை கண்டு வைத்தார். நீங்க இப்போதுதான் லாபானை பாக்குறீங்க. ஆனா தேவன் இதற்கு முன்பதாகவே லாபானை பார்த்து விட்டாருங்க. இந்த நேரத்திலும் கூட என்ன அப்படின்னா, தேவன் யார்? அவர் உங்களை காண்கிறவராய் இருக்கிறார். எஸ், தேவன் சொல்றாரு, லாபானோட எத்தனையோ சூழ்ச்சிக்கு மற்ற தேவன் யாக்கோபை உயர்த்திக்கிட்டே வராரு. அவன் மந்தைகளை பெருக செஞ்சுட்டே வராரு. ஆனா என்ன சொல்றான், மறுபடியும் லாபான் புரட்டி பேசுறவனா அவனுக்கு விரோதமா யோசிக்கிறான். யாக்கோபுக்கு விரோதமா அவன் மனசுல யோசிக்கிறான். இதை பார்த்த தேவன் என்ன சொல்றாருன்னா, இங்க நீ இருக்காத, நீ இம்மீடியட்டா என்ன பண்ண அப்படின்னா கிளம்பி போயிரு. எங்க போ சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிதாக்களின் தேசத்திற்கு உன் இனத்தாருக்கும் திரும்ப போ அப்படின்னு ஆதியாகமம் 31 அதிகாரம் 3 சொல்றாருங்க. உன் பிதாக்களின் தேசத்திற்கும் உன் இனத்தாருக்கும் திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்றாருங்க. பாருங்க, அவர் யெகோவா ஷம்மா, நம்மோடு கூட இருக்கிற தேவன், அவர் நம்மோட கூட இருக்கிறாராம். சோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன்றாரு. யாக்கோபுடைய போக்கஸ் இங்க பாருங்க மாறுது. முன்பு லாபான் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த யாக்கோபு இப்போ தேவன் எனக்கு என்ன செய்கிறார் அப்படிங்கிறத அவன் பார்க்கறான். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, இது ஃப்ரோனோசிஸ் அப்படின்னு கிரீக்ல சொல்றாங்க. ஃப்ரோனோசிஸ் அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றீங்க. ரெவலேஷன் அப்படிங்கிறது ஒரு லைட் அப்படின்னா, அந்த ரெவலேஷனை தேவனுடைய வெளிப்பாடுகளை ஒரு சரியான ஆக்ஷனா, சரியான ஒரு செயல்பாடா மாத்துறதுக்கு பேரு ஃப்ரோனோசிஸ். இந்த ஃப்ரோனோசிஸ் அப்படிங்கிறது இந்த கிரேக்க மொழிபெயர்க்கல, அதாவது ஒரு பிராக்டிக்கல் விஸ்டம், ஒரு ப்ரூடன்ட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் ஜட்ஜ்மெண்ட். அது தேவனை நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல ஞானம், என் தகப்பன் யார் என்பதை புரிஞ்சுக்கிற ஞானம். அதுக்கப்புறம் அது ஆக்ஷன் கொண்டு வருது. ரெவலேஷன் அப்படிங்கிறது லைட்டுனா, அந்த ஃப்ரோனோசிஸ் அப்படிங்கிறது அந்த வெளிச்சத்துல உங்களை நடக்க வைக்கிறது. யாக்கோபும் இந்த ஃப்ரோனோசிஸை பாருங்க, அவன் தேவன் யார் என்ற வெளிச்சம் அவனுக்கு வந்துச்சுங்க. அது வெளிச்சம் வந்தது மட்டும் இல்லாம அந்த வெளிச்சத்துக்குள்ள அவன் நடக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இந்த ஃப்ரோனோசிஸ் அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பிஸ்டிஸை கொடுக்குது. பிஸ்டிஸ் அப்படின்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கைய, விசுவாசத்தை கொடுக்குதுன்னு கிரேக்க மொழி. பிஸ்டிஸ்னா விசுவாசம், தேவனை நம்புறது. ஸோ அவன் என்ன பண்றான், என்ன எங்க போறோம்னு தெரியல, ஆனா தேவன் சொன்ன இடத்துக்கு, இந்த அன்சீன் ஃபியூச்சர், அவனுக்கு என்ன ஃபியூச்சர் என்னன்னு தெரியல, என்ன நடக்க போகுது ஃபியூச்சர், ஆனா அவன் தேவனை நம்பினான். இதுதான் அவனுடைய ப்ரொனோசிஸ். ஸோ ப்ரொனோசிஸ் அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆக்ஷன். அவனுடைய வெளிப்பாடு தேவன் கொடுத்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க அவனுக்கு உதவி செய்தது. பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ இந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது வெளிச்சத்தை கொடுத்துச்சு. அந்த ப்ரோனோசிஸ் அப்படிங்கிறது அவனை நடக்க கற்றுக் கொடுத்துச்சு அந்த வெளிச்சத்துல. ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு எல்லாம் புரியவில்லை என்றாலும் என் தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று, அவர் சொன்னபடி நான் நடப்பேன் என்று யாக்கோபு தனக்குள்ள தீர்மானம் பண்ணினாங்க. எஸ், ஸோ இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் யாக்கோப எப்படி ஆண்டவரை நேசிச்சார் அப்படின்னு. யாக்கோபோட ப்ரோனோசிஸ் அதை பாருங்க, தேவன் சொன்னார் திரும்ப போடா யாக்கோபு அப்படின்னு. ஏன்னா மாமனாரோட எண்ணம், லாபானோட கரப்டர் அப்படிங்கிற தேவன் பார்த்துட்டே தான் இருக்கிறார். ஓகே, இனிமேல் இருக்க வேணா, கிளம்புடா அப்படின்றாரு. ஆனாலும் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, பின்னால லாபான் யாக்கோபு போயிட்டு இருக்கிறா, பின்னாடி விரட்டிட்டு வராங்க. முன்னால என்ன ஃபியூச்சர்னு தெரியாம ஒரு அன்னோன் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அவர் சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம்னு நடுவுல யாக்கோபு நிற்கிறான். எல்லாம் நினைப்ப யாக்கோபு மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. ஆனா தேவன் யாக்கோபு மாட்ட விடுவாரா? சர்வ வல்லவர் அவரை மாட்ட விடுவாரா? என்ன அப்படின்னா, யாக்கோப விரட்டிட்டு மாமனார் வரான். யாக்கோபு தன் இரு மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், அவனுடைய மந்தைகளை என்ன பண்றான், கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்போ கீலியாத் மலையில அவனை பிடிச்சிடுறான். ஆதியா 31:24 பாத்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், கர்த்தர் லாபானுடைய கனவுல சொல்றார், நீ லாபான் யாக்கோபு துரத்தி கொண்டு வந்தான். அவனை என்ன அப்படின்னா, லாபானை கர்த்தர் எப்படி டீல் போட்டாரு பாருங்க. யாக்கோபு லாபானுக்கு பயந்து அவனுடைய தேவனுடைய வார்த்தையை விலகாம அவர் சொன்ன வார்த்தையின்படி கிளம்பி செல்றான். யாக்கோபு அவனுடன் ஃபைட் பண்ணலங்க லாபானோட. அவன் என்ன பண்றான் அப்படின்னா, இரவிலே என்ன அப்படின்னா, யாரோட இரவுல அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறப்போ லாபான் கனவுல தேவன் பேசுறார். இரவில் தேவன் லாபானுடைய கனவுல எச்சரித்தார், யாக்கோபுக்கு நன்மையாவது தீமையாவது நீ பேசாதபடி பேசக்கூட கூடாது, பேசாத எச்சரிக்கையா இருந்த ஆண்டவர் என்ன பண்றாரு, லாபான்கிட்ட எச்சரிக்கிறாருங்க. அப்போ என்ன அப்படின்னா, லாபான் பவர் அவன் சொல்றான், யாக்கோபை பார்த்து சொல்றான், நான் நினைச்சேன்னா அவன் என்னனாலும் செய்ய முடியும், ஆனா உன் தகப்பனின் தேவன் என் சொப்பனத்திலே அப்படின்னு அவன் சொல்றான். ஜெனசிஸ் ஆதியாகமம் 31:29 சொல்றான். லாபான் சொல்றான், உனக்கு தீங்கு செய்ய எனக்கு வல்லமை உண்டு அப்படின்றான். அப்போ உங்களுக்கு ஹார்ம் பண்ண, உங்களுக்கு தீமை பண்ண
உங்களை சுற்றி இருக்கக்கூடிய லாபான், சிஸ்டம்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ், உங்களோட சூழ்நிலைகள், மனிதர்கள், இல்ல நீங்க நம்பி இருந்தவங்க, உங்களை முத்தம் செய்தவர்கள் லாபானை போல யாரோ ஒருத்தவங்க உங்களை கவுத்தி விடுறதுக்கு திட்டம் பண்ணலாம். ஆனா கர்த்தர் அவனை கரெக்டா டீல் பண்றாரு. அவனுக்குள்ள போய் எச்சரிக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இங்க யாக்கோபு லாபானை டீல் பண்ண, தேவன் லாபானை டீல் பண்றாரு. ஸோ லாபான்ட்ட பவர் இருந்துச்சுங்க, வல்லமை உண்டுன்றான். ஆனா கர்த்தத்துவம், அந்த கர்த்தத்துவம் அப்படிங்கிறது, அந்த வல்லமை அப்படிங்கிறது, அந்த அத்தாரிட்டின்றது, அந்த ஆளுகை அப்படிங்கிறது யார்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிட மட்டுமே இருந்ததுங்க. ஸோ கர்த்தர் சொல்றாரு, அத்தாரிட்டியோட சொல்றாரு. ஆனா லாபான்ட்ட வல்லம் இருந்துச்சானா அவன் என்ன பண்ண முடியல, யாக்கோபு விரோதம் ஒன்றும் செய்ய முடியல. லாபான் had power but God has authority. இதைத்தான் நம்ம அருள்நாதர் இயேசு சொல்றாரு மத்தேயு 10:28. மனுஷருக்கு நீங்கள் பயப்படாமல், உங்கள் சரீரத்தை அழிக்கும் மனுஷருக்கு பயப்படாமல், சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே அழிக்க வல்லவரான கர்த்தர் ஒருவருக்கே பயந்திருங்கள் அப்படின்னு. அப்போ ஆத்மாவையும் அவனுடைய சரீரத்தையும் சேர்த்து அழிக்க வல்ல தேவனுக்கு பயந்திருங்கள். பயந்திருங்கள்னா மரியாதை பண்ணுங்க, அவர் வார்த்தைக்கு கனம் பண்ணுங்க, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 10:28 அழகா ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, யெகோவா சபையோர், இந்த சேனைகளின் கர்த்தர். அது பாருங்க, இந்த வார்த்தை சொல்றப்ப அப்படியே பரிசுத்த ஆவி இறங்குறாரு. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலம். சொல்றப்பே நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு பாருங்களேன். ஸோ யாக்கோபின் தேவன் நம் உயர்ந்த அடைக்கலமாங்க. யார் நம்ம உயர்ந்த அடைக்கலம்? யார் நம்மளுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் டவர்? யார் நம்மளுடைய உயர்ந்த அடைக்கலம்? விட யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் நம்ம உயர்ந்த அடைக்கலமா. யெகோவா சபையோர், the Lord of hosts. இந்த லாபான் அப்படிங்கிறவன் நீங்க வேலை பார்க்குற ஒரு பாபிலோன் சிஸ்டம், அதாவது ஒரு கார்பரேட் சிஸ்டமா இருக்கலாங்க, இல்ல ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு வல்லமை பொருந்திய ஒரு பெரிய அரசியல் பலம் பொருந்திய ஒரு நபரா இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டி பேக்ரவுண்ட்ல ஒரு நபரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், எவ்வளவு பெரிய பணக்காரன் உங்களுக்கு விரோதமா நிக்கலாங்க, உங்க மேனேஜரோ உங்களுக்கு பெரிய அதிகாரிகளோ உங்களுக்கு விரோதமா நிக்கலாம். அந்த லாபான் யாரா இருந்தாலும், ஆனா உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கிறார்னா சேனைகளின் கர்த்தர். உங்களுக்கு பின்னாடி சேனைகளின் கர்த்தர், அதாவது தமது ஜனங்களுக்கும் தமது நோக்கத்திற்காகவும் செயல்படுகிற, உங்களுக்காக செயல்படுகிற, உங்கள் நோக்கத்திற்காக செயல்படுகிற, உங்கள் விஷனை நோக்கி உங்களை டைரக்ட் பண்ணி கொண்டு செல்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உங்கள் சேனைகளின் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். யாக்கோபின் பின்னால ஒரு பெரிய லாபான் துரத்தி கொண்டு வந்தான். ஆனா யாக்கோபு கையில குச்சி இருந்துச்சு, கோல் இருந்துச்சு. ஆனா அவனுக்கு பின்னாடி தேவனுடைய வார்த்தை, எல்ஷடாய் தேவனுடைய அந்த கரம் அவனுக்கு பின்னதா இருந்தது. சபையோர், யெகோவா சபையோர், ஆர்மி, ஏஞ்சல்ஸோட ஆர்மி, அந்த தலைமை தாங்குற கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அமர்ந்திரு அமர்ந்திரு அப்படின்னு ஆண்டவர் சொல்றப்போ அவரு சும்மா இருக்கிறது இல்லை, அவர் உங்களுக்காக வேலை செய்கிறார். அமர்ந்தால் நீங்க வேலை செய்ய, வேலை அப்படின்றது கிடையாது. நீங்கள் அமர்ந்தால் தேவன் வேலை செய்ய ஆரம்பிப்பார் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லலைங்க. நீங்க அமர்ந்ததுக்கு அப்புறம் தேவன் வேலை செய்ய ஆரம்பிப்பார் நான் சொல்லல. நீங்க அமர்ந்து இருக்கிறப்போ தேவன் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே செய்து முடித்து வைத்திருக்கிற வேலையை உங்களால் காண முடியும், உங்களால் உணர முடியும், உங்கள் காதுகள் கேட்கும், உன் கண்கள் பார்க்கும். எஸ், உங்கள் இருதயம் அதை நம்பும். ஸோ நீங்க அமர்ந்து இருக்கிறப்போ உங்களுடைய அப்படியே உங்களுடைய ஓவர் திங்கிங்லாம் சப்டியூ பண்ணி உட்கார்ந்து இருக்கிறப்போ கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா வேலை செய்யறத நீங்க பார்க்க முடியும். நீங்க ஓடுறதை நிறுத்தும் பொழுது தேவன் செயல்பட ஆரம்பிப்பதில்லை. தேவன் ஏற்கனவே உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் காணும்படியாய் அவர் அழைக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இதுல பாருங்க, தேவனை அறிந்து அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நோ, தேவனை அறிந்து கொள். தேவனை அறிந்து கொள்றது சங்கீதம் 46:10 என்ன சொல்றாங்கன்னா, இது துவா, எடா அப்படிங்கிற ஒரு பதத்தை பயன்படுத்துறாங்க. எடா அப்படின்னா நீ சும்மா புரிஞ்சுக்கிறது கிடையாது, பிப்ளிக்கலா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. பிப்ளிக்கல்ல சொல்லியிருக்க மாதிரி நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற அந்த சாதாரண ஸ்டேட்மெண்ட், பர்சனலா புரிஞ்சுக்கோ. நீ தனித்துவப்பட்ட தனிநபரா பர்சனலா என் தகப்பன் யார், அவர் இருதயம் யார் என்பது புரிந்து கொள்ளுதல். ரிலேஷனலா தகப்பன் பிள்ளை, நண்பர்களுக்குள்ள அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல நீ புரிஞ்சு கொள்றது. உன்னுடைய அனுபவத்துல உன்னை இன்மட்டுமாய் காத்த தேவன் இனிமேல் உன்னை காக்க வல்லவரா இருக்கிறன்னு உன் அனுபவத்துல இருந்து புரிஞ்சுக்கிறதுங்க.
ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்லி நீங்கள் என்ன பண்ற அப்படின்னா அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் எடா. தேவன் இருக்கிறார், அவர் யார் என்று தெரியும். எந்த சூழ்நிலையிலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். தேவன் இருக்கிறார் என்று தெரியுங்க எல்லாருக்கும். காட் இஸ் ஆம்னிபிரசன்ட். அவர் எலோஹிம், எங்கும் நிறைந்திருக்கிறார், எல்லாம் தெரியும். ஆனா எந்த சூழ்நிலையிலும், நீங்கள் எந்த சூழ்நிலையில உட்கார்ந்து இருந்தாலும் அந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கும் அறிவு. நோ அப்படிங்கிறது, நோ அப்படிங்கிறது, தேவனை அறிகிற அறிவு அப்படிங்கிறது ஃப்ரோனோசிஸுக்கு கொண்டு போகுது. ஃப்ரோனோசிஸ் அப்படின்னா அவன் புரிதல் அப்படிங்கிறது அந்த ஆக்ஷனுக்குள்ள போகுதுங்க. அந்த ஆக்ஷன் அப்படிங்கிறது ரைட் ஆக்ஷனுக்குள்ள போகுது. அந்த ரைட் ஆக்ஷன் ஃப்ரோனோசிஸ் அப்படிங்கிறது பிஸ்டிஸா மாறுது. பிஸ்டிஸ் அப்படின்னா விசுவாசம். ஸோ இங்க பாருங்க, ரெவலேஷன் அப்படிங்கிறது கடவுளுடைய ரெவலேஷன். வார்த்தை அப்படிங்கிறது கடவுள் பேசினது. ரெவலேஷன் உங்களுக்கு கடவுள் பேசினது. ஃப்ரோனோசிஸ் அப்படிங்கிறது அதை புரிஞ்சு அந்த ரெவலேஷன் படி உங்களை அதற்குள்ளே நடக்க வைப்பது. பிஸ்டிஸ் அப்படிங்கிறது கர்த்தர் எனக்காக என்ன பண்ற அப்படின்னா யாவையும் செய்து முடிப்பார். அவர் வார்த்தையை நான் என்ன பண்றேன் அப்படின்னா கேட்டா மட்டும் நம்பினா மட்டும் போதுங்க. நான் அவுட்கம் இம்மிடியேட்டா பார்க்காட்டினாலும் நான் என்ன பண்றேன், தேவனை நம்புறேன் அப்படிங்கிறது விசுவாசம். ரெவலேஷன் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் யூ டைரக்ஷன். அது உங்களுக்கு வழியை காட்டுதுங்க. ஆனா ஃப்ரோனோசிஸ் அப்படிங்கிறது that gives you application. அதை எப்படி செயல்முறைப்படுத்துறது அப்படிங்கிறத காமிக்கிறது ஃப்ரோனோசிஸ் அப்படிங்கிறது. அடுத்து பிஸ்டிஸ் அப்படிங்கிறது சரியான நகர்வுகள், ஒரு பெஸ்ட் மூமெண்ட், டைரக்ஷன், அப்ளிகேஷன், மூமெண்ட் அப்படிங்கிறது இதுல இருந்து நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இந்த ஆதியாகமம் 37 43 வசனத்துல பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்ன பண்றான் அப்படின்னா இவனோட ஒரு டீலிங், அதாவது யாரோடனா தன் மாமனார் லாபானோட பேசுறான். அவன் பேசுறப்போ சொல்றான், புள்ளியும் பழுப்பு நிறமும் ஸ்ட்ரைப்டா இருக்கிறது எல்லாமே என்னது அப்படின்னா என்னுடைய ஆடுகளா இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா கருப்பு வெள்ளை அப்படின்னா ஆடு பறக்கும். இந்த மாதிரி ஒரு டிசைன்ல பேட்டர்ன்ல எப்படி பறக்குன்றது. ஆனா அவன் ஒத்துக்கிட்டான், யாரு மாமனார். ஆனா என்ன அப்படின்னா எப்படி அங்க பிறக்குதுன்னு பார்த்தீங்க, யாக்கோபு குச்சிகளை எடுத்தான், மரக்குச்சிகளுடைய பட்டைகளை உரித்தார், அது மந்தைகளுக்கு முன்பதாய் வைத்தார். அப்ப பாருங்க 31 அந்த 9 தேவன் தகப்பனுடைய கால்களை எடுத்துக்கொண்டு எனக்கு கொடுத்தார். அப்போ 31:9 என்ன சொல்றான் அப்படின்னா தேவன் உங்கள் தகப்பனுடைய கால்நடைகளை ஆடுகளை எடுத்துக்கொண்டு எனக்கு கொடுத்தாருங்க. யார் கொடுக்குறாரு பாருங்க, கர்த்தர் கொடுக்குறாரு விசுவாசம். லாபான் கொடுக்கல ஆடுகளை. எப்படி அந்த புள்ளியும் அந்த அந்த பழுப்பு நிறத்தோட அது பிறக்க போகுது. அதாவது பழுப்பு, அதாவது கலப்பு நிறம், புள்ளி, வரிகள், இந்த 3 வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த இடத்துல யாக்கோபு என்ன பண்றான், ஆடுகள் தண்ணி அருந்து வர இடத்துல அந்த குச்சியை உரிக்கிறான். குச்சி அப்படிங்கிறது சோர்ஸ் கிடையாது, இங்க தேவன் தான் சோர்ஸ். அந்த குச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ். குச்சி அப்படிங்கிறது இட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிற அடையாளம். ஆனா தேவன் தான் என்ன அப்படின்னா இட்ஸ் சோர்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ். அவனை உயர்த்துறது யார் அப்படின்னா தேவன் தான் உயர்த்துறாருங்க. ஸோ அதில் பாருங்க இந்த யாக்கோபின் தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன பண்றாரு, யாக்கோபு ராட் எடுக்கிறார். ஆனா இதை கர்த்தர் ஆவியான கண்களை திருப்பினாரு. 1 பேதுரு 2:24 எடுத்தவங்க நீங்க வாசிங்க. 1 பேதுரு 2:24. அல்லேலூயா. ஸோ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நம்மளுடைய பாவங்களை நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை நமக்காக சுமந்தார். அந்த சிலுவை அப்படிங்கிறது ஒரு மரங்க. அந்த மரத்தை நம்ம பார்க்குறப்போ நமக்காக கிறிஸ்து முடித்து வைக்கப்பட்ட வேலை நம்ம பார்க்குறப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை நம்ம நோக்கி வருது. அந்த ஃப்ரோனோசிஸ் ஆப்ரேட் ஆகுது. அந்த ஃப்ரோனோசிஸ் பிஸ்டிஸா மாறுது. அந்த பிஸ்டிஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய செயல்பாடுகளை வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. ஸோ அந்த ராட் அப்படிங்கிறது இட் டசன்ட் மேனிபுலேட் காட். The cross doesn't manipulate the God. பட் என்ன அப்படின்னா இங்கே ஒபீடியன்ஸ், முடிக்கப்பட்ட வேலை. ஸோ கிராஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கோ ஒரு ஃபார்முலாவோ கிடையாது, இது ஒரு ஃபினிஷ்டு ஒர்க். ஏன்னா யோவான் 19:30 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் முடிந்தது. எஸ் கலாஸ், கலாஸ், எல்லாம் முடிந்தது என்று. இது நாம் செய்தால் தேவன் நமக்கு கொடுப்பார் என்பது கிடையாது, ஆல்ரெடி தேவன் கொடுத்தார் என்பதை விசுவாசிக்கிற விசுவாசங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டட் ஃப்ளாக், எப்படி அந்த ஸ்பாட்டட் ஃப்ளாக்கை கர்த்தர் இன்க்ரீஸ் பண்றாருன்னா இந்த ராடை வைக்கிறா. காட் என்ன பண்றாரு, அந்த ராடு ஒபீடியன்ஸுக்கு முன்னா காட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஏன்னா எப்ப நான் யோசிக்கிறேன், எப்படி இந்த ஆடுகள் ஸ்பாட் வரும், எப்படி இதனுடைய வெளிப்புற தோற்றம் மாறும். அது மரபணுக்கள் மாறினதன் மூலியமாய் அது வெளிப்புற தோற்றம் மாறினது. அப்போ மரபணு மாற்றத்துக்கு அவை ஒரு பெரிய கதிர்வீச்சுகள் உள்ள லெபார்டரிக்கு ஆய்வு கொடுத்து கொண்டு போலங்க. அவன் கொண்டு போனது தண்ணீர் காட்டினான். தண்ணீர் ஆவியானவர் உடைய அடையாளம்.
அவன் தண்ணீரை காட்டுகிறான். குச்சி இருந்துச்சு, கிறிஸ்துவனுடைய அடையாளம். அவனுக்குள்ள ஒரு ரெவலேஷன் இருந்தது. இது யாருன்னா கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இந்த திருத்துவ தேவன் அப்போ தண்ணி குடிக்கிற ஆட்கிட்ட அந்த குச்சியை அவன் காட்டுறான். இந்த ரெவலேஷன் தேவன் இடத்துல வந்தது. அந்த ப்ரோனோசிஸின் படி அவன் என்ன பண்றான், நடக்கான். அப்போ நடக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5:17 எனக்கு சொல்லுதுங்க, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஸோ இங்க பாருங்க, ஆடுகள்ல ஒரு புது பிஹேவியர், ஒரு கேரக்டர், ஒரு வேரியேஷனை அதுல ஃபரோட ஸ்கின் கலர்ல கொண்டு வந்தார் ஆண்டவர். அப்போ அது ஜீன்ஸ் மாறுது. அந்த ஜீன்ஸ் மாறுறதுனால அது ஃபீனோடைப் மாறுது, ஜீனோடைப் மாறுது, ஃபீனோடைப் மாறுது, கோடாமினன்ஸ் நடக்குது, மல்டிபிள் அல்லிசம் ஆப்ரேட் ஆகுது. அப்போ இந்த ஜெனடிக்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகிறதுக்கு தேவன் பயன்படுத்தினது சாதாரண உரிக்கப்பட்ட உங்களுக்காகவும் எனக்காகவும் கிறிஸ்து சிலுவையிலே நமக்காய் நிர்வாண கோலமாய் அவர் நமக்காய் தொங்கினார். உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் தொங்கினார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி அந்த ஆடுகள் பொலிவடைகிற காலத்துல, அது குட்டி போடுற காலத்துல அந்த குச்சிகளை பார்த்து தண்ணீர் அருந்திய பொழுது அப்படியே அதுக்குள்ள ஒரு புது கேரக்டர் வந்துச்சு அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. அதே மாதிரி நீங்க பரிசுத்த ஆவியானவர் உள்ள வச்சுட்டு நீங்க சிலுவையில முடிக்கப்பட்ட வேலை நீங்க பார்க்கிறப்போ ஒரு புது சிருஷ்டியின் அபிஷேகம், ஹல்லேலூயா, ஒரு புது சிருஷ்டியின் அபிஷேகம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்றது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா, ஒரு புது சிருஷ்டியின் அபிஷேகம் உங்களை நோக்கி என்னை நோக்கி வருகிறது. ஒவ்வொரு நாளும் உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாய் மாற்றப்படுகிறான். நேற்று இருந்த பாவி மனுஷனாகி நான் இன்று நான் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்றார், நேற்று நீ இருந்திருக்கலாம் ஒரு பாவத்துல, இன்னைக்கு அந்த பாவத்துல நீ இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஸோ அது போலதான் ஒரு நியூ கவர்னன்ட் கிராஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபினிஷ்டு ஒர்க். இதன் விளைவு என்ன அப்படின்னா ஒரு நியூ கிரியேஷன். 2 கொரிந்தியர் 5:21 சொல்லுது, நாம் அவருக்குள்ளே தேவனால் நீதியாகும்படி, நாம் அவருக்குள்ளே தேவனுடைய நீதியாய் ஆகும்படிக்கு. ஸோ நம்ம அவருடைய நீதியை ஆகும்படிக்கு அப்படின்ற வார்த்தை. லாபான் பல முறை 10 முறை சம்பளத்தை மாத்தின அவன் சொல்றான். ஆதியாகமம் 31:7 பாத்தீங்கன்னா அவர் ரிப்பீட்டட்லி மறுபடியும் 10 முறை சம்பளத்தை மாத்தினான். Man can change the circumstances. உங்களுடைய அட்வர்ஸ் கண்டிஷனை, உங்களுடைய கடினமான சூழலை மனுஷன் நீங்க வேலை செய்யறதுக்கு மாத்திக்கிட்டே இருக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாஸ் கூட, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கூட, எக்ஸ்ட்ரா லோட கூட, ஒர்க்லோட கூட, எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கூட, எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கூட நிறைய கொடுத்து உங்களை ப்ரெஷர் பண்ணலாங்க. சர்க்கம்ஸ்டன்சஸ் மாதிரி ஒரு லாபான் இருக்கலாம், உங்க மேனேஜர் இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல அதிகாரிகள் இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். இந்த மேன் அப்படிங்கிறவன் உங்க சர்க்கம்ஸ்டன்ஸை மாத்தலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் உங்க பர்பஸை, உங்களுடைய அழைப்பை மாற்ற அனுமதிப்பதில்லை. மக்கள் சர்க்கம்ஸ்டன்ஸை மாற்ற முடியுங்க, ஆனா கர்த்தர் தான் அவர்களையும் அந்த சர்க்கம்ஸ்டன்ஸையும் மாற்றி உங்களை அவர் நியமித்திருக்கிற அந்த விஷனுக்கு, அந்த உயர்வுக்கு அவர் அழைத்து செல்கிறார். யாரும் உங்களுடைய பர்பஸை மாற்ற முடியாது. சர்க்கம்ஸ்டன்ஸ்ல விளையாடலாம், ஆனா பர்பஸை தேவனுடைய தரப்புல இருக்கு. அவங்ககிட்ட வல்லமை இருக்கலாம், ஆனா தேவனிடத்துல கர்த்தத்துவம் இருக்குது, அதிகாரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது மனிதன் ஒரு கூலியை மாற்றலாங்க, உங்க சம்பளத்தை மாற்றலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் நோக்கத்தை ஒரு நாளும் ஒருவனும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். லாபான் changed his agreement, but God remain faithful. Hallelujah. அவர் எப்பொழுதும் அவனுக்கு தேவன் என்ன பண்ற அப்படின்னா, அவனுக்கு ஒரு தேவன் அவனுக்கிட்ட கொடுத்த அந்த உடன்படிக்கையின்படி தேவன் உண்மையுள்ளவராக இருந்தார். எஸ், உடன்படிக்கையின்படி. ஸோ இப்பொழுது நம்ம சங்கீதம் 46:10 திரும்புவோம். சிட் ஃபர்ஸ்ட் யூ சிட் டமாம். பின்பு உன் தேவன் யார் என்பதை நீர் அறிந்து கொள், உன் தகப்பன் யார் என்பதை புரிந்து கொள். எஸ், யூ ஷுட் நோ. இட் இஸ் கால்ட் அஸ் டுவா. ஸோ யடா அப்படிங்கிற எபிரேயர் பதத்தை பார்த்தோம். அடுத்து ஃப்ரோனோசிஸ். நீ உனக்கு தேவன் தந்த வெளிப்பாடுகளை, ஆவியானவர் உனக்கு தந்த வெளிப்பாடுகளை நீ சரியான நேரத்தில் ஆக்ஷனோட நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு, எனாக்ட் பண்ணுறதுக்கு, செயல்படுத்துறதுக்கு ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். பின்பு அவர் தாமே நெறிந்த நாளில் முறியாதவரும் மங்கி எறியத்தை அணையாததுமான உன் விசுவாசத்தை கொழுந்து விட்டு எரிய செய்வார். கர்த்தர் பேசியதை நாம் நம்புவது, கர்த்தர் உங்களுக்கு பேசுறதை நாம் நம்புறது. பின்பு யெகோவா சபையோ தேவன் அங்கே வெளிப்பட ஆரம்பிக்கிறார். உங்களுக்காக ஒன்றை வின் பண்ணி வச்சிருக்கிறார். எஸ், யெகோவா சபையோ தேவன். எஸ், அவரை நீங்கள் பார்க்கலாம்.
அவரை எக்ஸால்ட்டடாக பார்க்கலாம். see him exalted. ஜாதிகளுக்குள்ளே அவர் உயர்ந்திருப்பார், பூமிகளுக்குள்ளே அவர் உயர்ந்திருப்பதை நாம் காண முடியும். எஸ், நம்ம இந்த விசுவாச அறிக்கையோடு கூட நம்ம இந்த செர்மனை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறத வார்த்தைகளை விசுவாசிச்சு, உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் வாயின் வார்த்தைகளை விசுவாசிச்சு தேவனை நோக்கி உங்களை சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் இந்த விசுவாச அறிக்கை ஏறிடுங்கள். ஸோ நம்ம சேர்ந்து ஏறெடுக்கலாமா? நான் பயப்பட மாட்டேன், நான் பதற மாட்டேன், நான் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சிக்க மாட்டேன், நான் அமர்ந்து இருக்கிறேன், நான் கிருபையிலே இளைப்பாறுகிறேன், என் தேவன் என்னை பார்க்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார், என் தேவன் எனக்காக செயல்படுகிறார். எஸ், என் தேவன் எனக்காக செயல்படுகிறார். என்னால் முடிந்ததை யாவே சபையோ தேவனால் செய்ய முடியும். எஸ், என்னால் முடியாததை யாவே சபையோ தேவனால் செய்ய முடியும். என்னால் முடியாததை என் தேவன் எனக்காக செய்து முடிப்பார். எஸ், கிறிஸ்து கிரியைகளை முடித்து விட்டராகவே நான் பயத்தில் அல்ல விசுவாசத்தில் நடக்கிறேன். நான் பார்க்கிறதை அல்ல, தேவன் சொன்னதை நம்புகிறேன். நான் அமர்ந்திருப்பேன், நான் அறிந்து கொள்ளுவேன், நான் நம்புவேன், நான் நடப்பேன். என் தேவன் என்னை உயர்த்துவார், என் தேவன் உயர்த்தப்படுவார். என் தேவன் என் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு செக்மெண்ட்லையும், ஒவ்வொரு ஜோன்லையும் என் தேவனை நான் உயர்த்துகிறேன். எஸ், என் தேவன் உயர்த்தப்படுவார். ஆமேன், ஹல்லேலூயா. வெற்றி உங்களுடையது. ஆமேன், ஆமேன், ஆமேன்.